வீடியோட தம்ப்நெயில பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு சொல்லி. எஸ், 2025 இந்த இயர்ல ட்ரீம் 11 கிராண்ட் லீக் வின் பண்றதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், எந்த வழியில போனா நமக்கு வின்னிங் கேரண்டி ரொம்ப அதிகம், ஸோ எந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம் சொல்லி தான் இந்த வீடியோ. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரொம்பவே முக்கியமான சில பாயிண்ட் எல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஸோ நடுவில் ஸ்கிப் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பார்க்கறதே முழுக்க வேஸ்ட் ஆயிரும். ஸோ ஸ்கிப் பண்ணாம பொறுமையா நம்ம என்ன சொல்ல வரோன்றத டீட்டெயிலாக கவனமா கவனிங்க, ஓகேங்களா? நிறைய யூசர்ஸோட கமெண்ட்ஸ்லாம் பார்த்துருந்தேன். பிரதர், நீங்க எவ்வளவு வின் பண்ணியிருக்கீங்க, நீங்க என்ன வின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க உங்களுக்கு காட்டுறேன். இது இந்தியா vs இங்கிலாந்து மேட்ச் 2022ல நடந்த ஒரு மேட்ச். கிட்டத்தட்ட இதில் நான் ஒரு 2 பிளேயர் மிஸ் பண்ணிட்டேன். இந்த 2 பிளேயர் மட்டும் நான் போட்டிருந்தேன்னா 1 crore பிரைஸ் அமௌண்ட் வந்திருக்கும். ஸோ இது என்னோட வின்னிங்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு காலம் நீங்க பாருங்க. ஸோ இப்போ ஷோ ஆகுறது நம்ம யூசர் ஒருத்தர் இருக்காரு, பாலாஜி ப்ரோன்னு சொல்லிட்டு. அவர் வின் பண்ணது. ஸோ நம்ம யூசர் தான் 1 crore வின் பண்ணியிருந்தாரு. அவரும் 2022 நவம்பர் மந்த்ல இந்த வேர்ல்டு கப் T20 வேர்ல்டு கப் நடந்தது இல்லைங்களா? ஸோ அந்த மேட்ச்ல வின் பண்ணது. ஸோ இது நான் ஏன் காட்டுறேன்னா, நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க உங்களோட வின்னிங் ப்ரூஃப் காட்டுங்க, நீங்க என்ன வின் பண்ணிருக்கீங்க, இது வரைக்கும் நீங்க என்ன இது பண்ணிருக்கீங்க. ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, அதுக்காக தான் நான் இதை காட்டினேன். சரி, ஓகே. பை த பை, நான் வின் பண்றது இருக்கட்டும், பாலாஜி பிரதர் வின் பண்றது இருக்கட்டும். இப்போ நம்ம எப்போ வின் பண்ண போறோம் மொத்தமா? பொதுவாக நம்மளுக்கு ட்ரீம் 11ல டீம் எப்படி மேக் பண்ணணும்னு சொன்னா என்ன தெரியும்? காலங்காலமா நமக்கு தெரிஞ்ச ஸ்ட்ராட்டஜி பிச் ரிப்போர்ட் அனலைஸ் பண்ணணும், மேட்ச் எங்க நடக்குதுன்றத பார்க்கணும். ஸோ பால் பவுலருக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுது, பேசருக்கு சப்போர்ட் பண்ணுதா, ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறதான்றத டீட்டெயில்டாக பார்த்துக்கணும். பேட்டிங் ட்ராக்காக பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம அதிகமாகவே ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம், ஓகேங்களா? ட்ரீம் 11ல டீம் போடணும்னா இதுதான்ப்பா ஸ்ட்ராட்டஜி, நான் இது மட்டும் தான்ப்பா பார்ப்பேன், நான் இதை மட்டும் பார்த்துட்டு நான் டீம் போட்டுருவேன், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்படின்ற ஒரு கணக்கில் தான் நம்ம இத்தனை நாள் ட்ரீம் 11 ப்ளே பண்ணிட்டு இருந்திருக்கோம். ஸோ பாதி பேருக்கு தெரியாத ஒரு 6 பாயிண்ட் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஒரு 2-3 மேட்சுக்கு நான் இப்போ சொல்லக்கூடிய மெத்தடை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்குதுன்றத நீங்களே புரிஞ்சுப்பீங்க. ஸோ நிறையவே ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் இப்போ கம்பேக் பண்ணியிருக்கோம் நம்ம வீடியோவில். ஸோ என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறையவே ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ முதல் விஷயம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெதர். நீங்கள் யாருமே இதை எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, என்ன இவன் எடுத்தோன்னே வெதர்னு சொல்கிறான். வெதர் தான் இருக்குதுலேயே ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு பிச்சு நல்லா ஹை ஸ்கோரிங் வென்யூன்னு வச்சுப்போமே, அந்த பிச்சு ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணணும்னு வச்சுப்போமே. வெதர் கண்டிஷன் மாறிச்சுன்னா அந்த பிச்சு அப்படியே உல்டாவாயிரும். அதிக ரன்ஸ் போகிற பிச்சு கம்மியாக ரன்ஸ் போகும், பேசர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற பிச்சு ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணும், ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற பிச்சு பேசர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ ஒரு பிச் கண்டிஷன், ஒரு வென்யூ ஸ்டாட்ஸையே மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி வெதருக்கு இருக்கு. ஸோ நம்ம ஒரு மேட்சை ப்ளே பண்ணுறோன்னா, ஒரு 49-39 கான்டெஸ்ட்டில் ப்ளே பண்ணுறோன்னா கண்டிப்பாக நம்ம வெதரை கன்சிடர் பண்ணியே ஆகணும். வெதரை கன்சிடர் பண்ணாமல் எந்த ஒரு டீமுமே போடாதீங்க. இது நம்பர் 1 பாயிண்ட். இத்தனை நாள் வரைக்கும் பாதி பேர் பார்த்துருக்க மாட்டீங்க வெதர்ன்றது எப்படி இருக்கு, சன்னியா இருக்கா, கிளவுடியா இருக்கா, வின் ஸ்பீட் எந்த லெவலில் இருக்கு, காற்று எந்த அளவுக்கு வீசுது, அந்த மாதிரி ஒரு ஐடியாவே இல்லாமல் இருந்திருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறம் வெதரை ஃபர்ஸ்ட் நம்பர் 1 கன்சிடர் பண்ணி பாருங்க. அதுதான் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். வெதர் சைடு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. பாயிண்ட் நம்பர் 2, பிளேயர்ஸ் மைண்ட் செட். அதாவது விளையாடுற ஒரு வீரரோட மனநிலை எப்படி இருக்கு. நீங்க யோசிக்கலாம், என்ன இது டிஃப்ரெண்டா இருக்கு, வெதர்ன்றா மனநிலைன்றா. எஸ், மச் மோர் இம்பார்ட்டன்ட். பிளேயர்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்றத நம்ம முக்கியமாக கால்குலேட் பண்ணணும். உதாரணத்துக்கு நம்மளே ஒரு கிரிக்கெட் விளையாடுறோம்னு வச்சுப்போமே. தொடர்ந்து நீங்க ஒரு 2 மேட்ச் அவுட் ஆயிடுறீங்க. ஸோ உங்களோட மனநிலை எப்படி இருக்கும், எப்படின்னா நம்ம அடிச்சாகணும் அடுத்த மேட்ச் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை இருக்கும். ஸோ அதுக்கு அடிக்கிறதுக்கான முயற்சியும் நம்ம பண்ணுவோம். இதே இதுதான் பிளேயர்ஸ் விளையாடுற பிளேயர்ஸோட மனநிலை எப்படி இருக்கு, அவங்க ரீசெண்டாக என்ன மேட்ச் விளையாடி இருக்காங்க, அதில் எப்படி அவுட் ஆயிருக்காங்க. சில பிளேயர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மேட்ச்சுக்கு தொடர்ந்து ரன் அவுட்டே ஆவார், லோ ஸ்கோரிங் அடிச்சிருப்பாரு, ஒரு 5 ரன் 10 ரன்குள்ள 2-3 மேட்ச்சுக்கு தொடர்ந்து ரன் அவுட் அந்த மாதிரி ஆயிருப்பாரு, டிஸ்மிஸ் எல்லாம் விக்கெட் ஆயிருப்பாரு. ஸோ அவர்கிட்ட தான் பாயிண்ட்ஸ் இல்லையே சொல்லிட்டு நம்ம அவரை கட் பண்ணி விட்டு போயிடுவோம். ஸோ அப்படி பண்ணக்கூடாது. முக்கியமாக ஒரு சிஎஸ்கே ஒரு மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் நடக்குதுன்னா, முக்கியமாக ஒரு தேவன் கான்வே இருக்காருன்னா அவரை பற்றி யோசிச்சு. தேவன் கான்வே லாஸ்ட் 2 மேட்ச் என்ன பண்ணாரு, ஓ அவர் இப்படி அவுட் ஆனாரா, ஓ அவர் 49ல் அவுட் ஆனாரா, ஓ அவர் 50 அடிச்சிட்டாரா அப்படின்ற அவரோட மைண்ட் செட்டை கால்குலேட் பண்ணணும். அவர் இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா இந்த மேட்ச் உங்களோட அவர் மனநிலை எப்படி இருக்கும், நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கும், இந்த மேட்ச் நம்ம எப்படி பர்ஃபார்ம் பண்றதுக்கு எப்படி யோசிப்போம் அப்படின்றத நீங்க யோசிக்கணும், ஓகேங்களா? முதல் விஷயம் வெதர். செகண்ட் விஷயம் பிளேயர் மைண்ட் செட், ஓகேங்களா? பிளேயர்ஸ் மைண்ட் செட், இதை நம்ம கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். பாயிண்ட் நம்பர் 3, அவாய்ட் காப்பி பேஸ்டிங். ஸோ காப்பி பேஸ்ட் டீம்ஸ். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கலாம், டெலிகிராமில் ஜாயின் பண்ணியிருக்கலாம், இன்னும் நிறைய ப்ரெடிக்ஷன் சேனல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருக்கலாம், டெலிகிராமில் ஜாயின் பண்ணியிருக்கலாம்.
அந்த பர்டிகுலர் பர்சன்ஸ் கொடுக்குற டீம்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? அந்த டீமையே நம்பி உக்காராம அதை ஒரு ஐடியாவா எடுத்துக்கிட்டு அதுலேருந்து என்னென்ன பிளேயர்ஸ் எடுக்க முடியுமோ, ஏன் இவங்க இருக்காங்கன்றதை அனலைஸ் பண்ணி உங்களோட ஓன் மைண்ட் செட்டுக்கு ஏற்ற டீமை நீங்கள் மேக் பண்ணணும். ஓகேங்களா? அது நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. ஸோ நீங்கள் வந்து கடவுள் வந்து எல்லாருக்குமே தனியான ஒரு விஷன் கொடுத்துருக்காரு. ஸோ உங்களோட விஷனில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற டீம் வந்து அது கிளிக் ஆகலைன்னா கூட நீங்கள் அதில் 1 or 2 சேஞ்சஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த டீம் கிளிக் ஆகிரும். ஸோ வந்து எங்கேயுமே எப்போவுமே காப்பி பேஸ்ட் வந்து மட்டும் பண்ணாதீங்க. ஒரு டீம் வந்து நான் கொடுக்குறேன்னா, நம்ம கொடுக்குறோமா அதை பாருங்க. எதனால இந்த டீம் நான் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு பிஃபோர் 10 மினிட்ஸ் பிஃபோரே வந்து நான் டீம் கொடுத்துட்றேன். ஸோ அந்த லாஸ்ட் 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ்லாம் நான் கொடுக்க மாட்டேன். எப்படின்னா ஒரு 7:30 மேட்ச்னா ஒரு 7:20 7:18 இந்த லெவலுக்கு நான் உங்களுக்கு டீம் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். டீமை பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணி பாருங்கள். இது ஏன் இப்படி கொடுத்துருக்காங்க, எதுக்கு கொடுத்துருக்காங்கன்றதை அனலைஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஐடியாக்கு ஏற்ற மாதிரி டேர்ன் பண்ணி டீமை மாற்றி போட்டு பாருங்கள். ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா? இது பாயிண்ட் நம்பர் 3. ஸோ இப்போ வந்து பாயிண்ட் நம்பர் 4, டோன்ட் சேஸ் ப்ரீவியஸ் மேட்ச் ரெக்கார்ட்ஸ். இதுக்கு வந்து என்னன்னா, ஒரு பிளேயர் வந்து போன மேட்ச் ஒரு நல்ல ரன்ஸ் ஆடுறாருன்னு வச்சுக்கோமே, ஒரு 50லேருந்து 100 ரன் அடிக்கிறாரு. அடுத்த மேட்சை சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவரை கண்மூடித்தனமா எடுத்து டீம்ல எடுத்துப்பாங்க. இன்னும் சிலர் கேப்டனே போட்டுருவாங்க. இதெல்லாம் கேட்கும் போது கொஞ்சம் தமாஷா இருக்குல்ல? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இந்த 2025 ஐபிஎல் நீங்க பார்த்துருப்பீங்க. அதுல வந்து எஸ்ஆர்ஹெச்க்கும் ஆர்ஆருக்கும் ஒரு மேட்ச் நடக்கும். அதுல இஷான் கிஷான் 100 ரன் அடிப்பாரு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் மேட்ச் 100 ரன் அடிப்பாரு. செகண்ட் மேட்ச், தேர்ட் மேட்ச், ஃபோர்த் மேட்ச், ஃபிஃப்த் மேட்ச் கண்டினியூஸா ஃபிளாப் ஆவாரு. ரொம்ப அடிமட்ட ரன்ல ஃபிளாப் ஆவாரு. ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க. ப்ரீவியஸ் மேட்ச் ஸ்கோர்ஸு, ரன்ஸு, ரெக்கார்ட்ஸு இதெல்லாம் வச்சு நீங்க வந்து அந்த பிளேயரை திரும்பி நம்பாதீங்க. இப்போ வந்து நம்ம ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த பிளேயருக்கு எந்த ஒரு ட்ரெட்டும் இந்த பிச்சில் இல்லை அப்படின்னு தெரியும் பட்சத்தில் நம்ம அந்த பிளேயர் எடுக்கிறது கரெக்டாக இருக்கும். ப்ரீவியஸ் மேட்சை கன்சிடர் பண்ணி எந்த பிளேயர்ஸுமே எடுக்காதீங்க. பாஸ்ட் ஒரு பிளேயரை நம்ம செலக்ட் பண்ணுறோம்னா பாஸ்ட் 5 மேட்சஸை பார்க்கலாம். அவங்க லாஸ்ட் 5 மேட்ச் எப்படி விளையாண்டிருக்காங்க, எந்த பாலுக்கு அவுட் ஆயிருக்காங்க, எப்படி அவுட் ஆயிருக்காங்க, எதனால் அவுட் ஆயிருக்காங்கன்றதை அனலைஸ் பண்ணி நம்ம பிளேயர் எடுக்கிறது கரெக்டாகவே இருக்கும். ப்ரீவியஸ் மேட்சை வச்சு நம்ம எந்த பிளேயர்ஸையும் எடுக்கக்கூடாது. இதன் பாயிண்ட் நம்பர் 4. அப்புறம் 5th பாயிண்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட், திங்க் லைக் அ கேப்டன். என்னப்பா திங்க் லைக் அ கேப்டன்னா ஒன்றுமே புரியலையே அப்படின்னா, இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்க, ட்ரீம் 11 டீம் மேக் பண்ணுறீங்க, ஜஸ்ட் ஒரு 49 ருபீஸ் போடுறீங்க. ஜஸ்ட் 49 ருபீஸ் கிடையாது, 49 ருபீஸ் போடுறீங்க. அதுவும் ஒரு நல்ல காசு தான். ஓகேங்களா? அது இருந்தால் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஒரு 2 பேருக்கு டீ வாங்கி கொடுக்கலாம், பன்னு வாங்கி கொடுக்கலாம், உதவலாம். இது நம்மளும் கூட பெட்ரோல் போட்டுக்கலாம்னு வச்சுப்போமே, அந்த பைசா இருக்குது. ஸோ அந்த பைசாக்கு நீங்கள் போடுறீங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு சென்னைக்கும் மும்பைக்கும் மேட்ச் நடக்குது. நீங்கள் வந்து சென்னையில் இருக்கிற சென்னைக்கு கேப்டன் டோனி கிடையாது, சென்னைக்கு கேப்டன் நீங்கள் தான். 19th ஓவர் யாருக்கு கொடுப்பீங்க? டாப் ஆர்டரில் ஒரு விக்கெட் இயர்லியாக போயிடுச்சு. 1 டவுனில் யாரை நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஸோ ஒரு 16th 17th ஓவருக்கு மேலே நீங்கள் யாரை வந்து இறக்குவீங்க? நீங்கள் அந்த டீமோட கேப்டன், நீங்கள் கிரவுண்டில் இருந்தீங்கன்னா யாரை இறக்குவீங்க? திங்க் லைக் அ கேப்டன். ஓகேங்களா? அது எப்படி இருந்தாலும் சரி. இப்போ சென்னை மும்பை மேட்ச்னா நீங்கள் சென்னைக்கு ஒரு டோனி, மும்பைக்கு ஒரு ஹார்திக் பாண்டியா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மென்டாலிட்டியை வளர்த்துக்கிட்டு ஒரு கேப்டன் மாதிரி யோசிச்சிங்கன்னா உங்களோட மைண்ட் செட், உங்களோட கிரியேட்டிவிட்டி டீம் இன்னும் பீக்கில் வரும். சீக்கிரமாக நீங்கள் ட்ரீம் 11 வின் பண்ணுறத யாராலையுமே தடுக்க முடியாது. சீக்கிரமாக மிக விரைவில் வின் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப நோட் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிறைய மாற்றத்தை வந்து இந்த பாயிண்ட் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும், உங்களோட ட்ரீம் 11 ஜேர்னியில் கொண்டு வரும். திங்க் லைக் அ கேப்டன். அது எந்த மேட்சாக இருந்தாலும் சரி, நீங்கள் தான் அந்த டீமோட கேப்டன். அந்த 2 டீமுக்கும் நீங்கள் தான் கேப்டன். 2 டீமோட சைட்லையும் யோசிக்கணும். ஸோ இப்படி நீங்கள் பண்ணுறதுனால ரொம்பவே சூப்பரான ஒரு டீமை உங்களால் மேக் பண்ண முடியும். அப்படியே ஒரு கிரியேட்டிவ் உங்கள் கண்ணுலேயே ஓடணும், ஒரு விஷன் ஓடணும். மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடியே மேட்ச் நடந்து முடிஞ்ச மாதிரியான ஒரு விஷன் உங்களுக்கு முன்னாடியே ஓடணும். ஸோ இந்த பாயிண்ட்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பாயிண்ட் நம்பர் 5. ஸோ இப்போ பாயிண்ட் நம்பர் 6 நான் என்ன சொல்கிறேன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க ட்ரீம் 11 ஒரு லக் பாத். அது வந்து எல்லாருக்கும்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, சிலருக்கு தான் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒத்துக்கலாம், லக்கு தாங்க. எத்தனை சதவீதத்துக்கு? 10% தான். மிச்சம் இருக்க 90% நம்மளோட எஃபோர்ட், நம்மளோட டெடிகேஷன், நம்மளோட ஹார்ட் ஒர்க், நம்மளோட முயற்சி. ஸோ நம்ம எந்த அளவுக்கு எஃபோர்ட் எடுத்து தீவிரமாக இது பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வரவங்க. நம்ம யூசர் பாலாஜி பிரதர் 1 crore வின் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் உண்மையாக எஃபோர்ட் போட்டிருக்காரு. அவருக்கு ஒன்றும் லக்குலாம் அடிக்கல. 4 வருஷம் கடுமையாக உழைச்சாரு. அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால கடவுள் லக்கை கொடுத்தாரு. ஸோ நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் ரேண்டமாக டீமை மேக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு லக் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுறதுல ஒரு யூஸுமே கிடையாது. ஸோ உண்மையாக உழைப்போம்,
கண்டிப்பாக லக்கு நம்மளை ஃபாலோ பண்ணி நம்ம பின்னாடி போகிறோம். உழைக்கிறவன் கிட்ட தான் லக்கு வரும். ஓகேங்களா? ஸோ நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. லக்குன்னு சொல்கிறவனை விட்டுருங்க, இக்னோர் பண்ணிடுங்க, எதுவுமே பேசாதீங்க. லக்கு 10% தான், மிச்சம் இருக்கிற 90% நம்ம கையில் தான் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் நல்லா கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் சொல்ல வர்றது உங்களுக்கு க்ளீனாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் சொல்லியிருக்க பாயிண்ட்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஏன்னா நான் நிறைய அனலைஸ் பண்ணேன். எதனால் மிஸ் ஆகுது, நம்ம எந்த மாதிரி யோசிக்கணும், எத்தனை நாளைக்கு தான் நம்ம இப்போ ஒரு வென்யூ பார்க்குறது, பிளேயர்ஸ் அனலைஸ் பண்ணுறது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாருக்குமே தெரியுது, நம்ம எல்லாருக்குமே தெரியுது. நம்ம ப்ராப்பராக ரொம்ப பண்ணலைன்னா கூட ஏதோ ஒரு 10% 20% நம்ம பண்ணுறோம், ஒரு டீமை மேக் பண்ணுறோம். இது உங்களுக்கு தெரியும். யூசர்ஸ்க்கு புதுசாக ஏதாச்சும் ஒன்று கொடுக்கணும், அவங்க இதை மாற்றி இப்படி பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்றத யோசிச்சு நான் நிறைய கிரவுண்ட் ஒர்க் பண்ணி தான் இப்போ உங்களுக்கு இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்னும் என்கிட்ட நிறைய இருக்குது, பட் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு பார்ட் 2 ட்ரீம் 11 கிராண்ட் லீக் வின் பண்ணுறதை பற்றி பார்ட் 2 வீடியோ வேணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை வச்சு நான் அடுத்த பார்ட் மேக் பண்ணலாமா வேணாமான்றதை யோசிக்கிறேன். நான் நிறைய ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நிறைய விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. நம்ம கண்டிப்பாக சொல்கிறேன், என்னோட டார்கெட் அண்ட் எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூசர்ஸ் எல்லாருமே 1 crore வின்னர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ என்ன ஜூலை மந்தா, டிசம்பருக்குள்ளே குறைஞ்சது ஒரு 5 பேர்னா 1 crore வின் பண்ணணும். பாலாஜி பிரதர் ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சுக்கோங்க. இப்போ கூட அவரும் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். ஸோ அவரை மாதிரி இன்னும் நிறைய வின்னர்ஸ், நம்மளோட யூசர்ஸ் நிறைய பேர் வரணுன்றத நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஒன்றாவே பயணிப்போம், ஒன்றாவே முயற்சி பண்ணுவோம். கண்டிப்பாக ஒரு நாள் நம்மளை தேடி வெற்றி வரும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ட்ரீம் 11 விளையாடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.